இப்போ ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் யூனிட் 3யோடது. ஸோ இதில் முக்கியமான டெஸ்ட்லாம் பார்க்கலாம். வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட், அதுக்கப்புறம் மேன் விட்னி டெஸ்ட், க்ரூஸ்கால் வேலிஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃப்ரைட்மேன் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி முக்கிய இப்போ நான் பேராமெட்ரிக் அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அது அந்த டேட்டா ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தென் யூ அப்ளை நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பேராமெட்ரிக் டெஸ்ட்னா அது நம்ம பழைய இதில் பார்த்தது ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், பேர்டோ அன்பேர்டோ, அதுக்கப்புறம் அனோவா, அது ஃபாலோட் பை லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பார்த்தது. இப்போ நான் பேராமெட்ரிக் டேட்டாவுக்கு யூ வில் பி அப்ளையிங் இந்த டெஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட். ரேங்க்னா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி கொடுக்குறது தான் ரேங்க் சம் டெஸ்ட். இது எப்போ அப்ளை பண்றோம்? when the data does not follow normal distribution. ஸோ இது அப்படியே டி டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோம், பேரிட்டி டி டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா பேரிட்டி டி டெஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு. ஃபாலோ பண்ணல அப்படின்னா யூ அப்ளை திஸ் டெஸ்ட், வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள், evaluating the effectiveness of drug by measuring the pain scores in patients before treatment, after treatment. ஸோ யூஸ்வலாக அந்த டேட்டா பேர்டு டி டெஸ்ட் எப்போ போகும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணி. இல்லை அப்படின்னா நீங்க வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் பண்ணலாம். ரெண்டு குரூப் இருக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, உங்ககிட்ட ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்குறாங்க, 10 பேஷண்ட் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரிங் a நியூ antihypertensive drug, ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரிங் a antihypertensive drug which the data does not follow normal distribution. இப்போ பிளட் ப்ரெஷர் சேஞ்ச் சிக்னிஃபிகண்டா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ 140ன்றது 132 ஆயிருக்கு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதை பிளஸ் சைன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? குறைஞ்சிருக்கு, அதுக்கு பிளஸ் சைன் கொடுக்குறாங்க. 130 ஆஸ் ரெடியூஸ்ட் பிகாஸ் தட் இஸ் எக்ஸ்பெக்டட், பிளஸ் சைன். இப்போ 122ன்னு இருக்கிறது பாருங்களா, 128 ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 132 மைனஸ் 140, அதுதான் இந்த பிளஸ் சைன். ஸோ இங்க 132 மைனஸ் 140 மைனஸ் 132, அது போட்டீங்கன்னா 8 அப்படின்னு வரும். அதுக்கு 8ன்றது பிளஸ் 8. இப்போ இந்த டேட்டா என்னது? 130 மைனஸ் 124, அப்போ பிளஸ் 6. இப்போ சைன் மட்டும் போட்டுக்கிட்டாங்க, பிளஸ்ஸா மைனஸான்ற மாதிரி. இப்போ இங்க 122 மைனஸ் 128 மைனஸ் 6 வந்துடும். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ரேங்க் தி சம், எத்தனை பிளஸ் சைன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 இருக்குது, மைனஸ் சைன் 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சைன் ரேங்க் ரேங்க் பண்ணலாம், சைன் அசைன் பண்ணிடணும். ஓகேவா? சைன்டு ரேங்க் டெஸ்ட் தானே நம்ம சொல்றோம். அடுத்தது n ஈக்குவல் டு 10, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளவு? 10. ஸோ இதுல லோயஸ்ட் ரேங்க் என்னவோ அதை கணக்கு எடுத்துக்கோங்க, சைன் விட்டுருங்க அங்க 2. ஸோ இதை கணக்கு எடுத்துக்கணும். இப்போ வில்காக்சன் டேபிள் பேரிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. அதுல இந்த 10ன்றதுக்கும் 2ன்றதுக்கும் பாருங்க. இப்போ 10ன்றதுக்கு என்னது? இந்த 2ன்றதுக்கு 0.055. அப்ப இந்த டேபிள்ல பார்த்தா 0.055 இஸ் கிரேட்டர் தேன் 0.05. ஸோ அப்ப என்ன? வி அக்செப்ட் தி நல் ஹைபோதிசிஸ், தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் வித் நியூ ட்ரீட்மெண்ட், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்க இன்ஃபரன்ஸ் அப்படின்றது. பேரிட்டி டெஸ்ட் தான், ஆனால் டேபிள் யூஸ் பண்ண போறது வேற. அதுக்கு சைன் அசைன் பண்ணி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி மெத்தடுக்கு பேரு வில்காக்சன் சைன்டு ரேங்க் டெஸ்ட். ஓகேவா? இப்ப பெயின் ரிடக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரிங், அப்ப சேஞ்ச் இருக்குதா இல்லையா? ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணிக்கிறீங்க, பி மைனஸ் ஏ. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிட்டு இங்க சைன் அசைன் பண்ணிடுறாங்க. அங்க
பிளட் ப்ரெஷர் ரிடக்ஷன் அப்படின்னு இருந்ததால ஏ மைனஸ் பி பண்ணாங்க. இங்க பெயின் என்ன இருக்குது, அனால்ஜிசிக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பி மைனஸ் ஏ பண்றாங்க. இப்ப ரேங்க் சம் இதுக்கு இதுக்கு எல்லாமே சைன் அசைன் பண்ணிட்டாங்க. இப்ப ரேங்கிங் கொடுக்கணும். ஸோ ரேங்க்ஸ் கொடுக்குறீங்க. ரேங்க் இதுல எது ரொம்ப பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர் 7.2. சின்ன நம்பர் எது? -0.1. ஸோ அப்ப ரேங்க் அசைன் பண்ணிக்கிறாங்க. மொத்தமா வந்து 11 ரேங்க் இருக்கு. ஏன்னா ரிப்பிட்டிஷன் இதுல இருந்தா ரேங்க் வந்து டிவைட் ஆகும். எல்லாத்துக்குமே ரேங்க் கொடுத்துட்றாங்க. சைன் எதுவும் கொடுக்கல. அடுத்த ஸ்டெப்பு அதுக்கு சைன் கொடுத்துருங்க. இங்கே பிளஸ் சைன் இருந்தா அப்படியே பிளஸ் சைன் போடுங்க, மைனஸ் சைன் இருந்தா மைனஸ் சைன் போட்டுடுங்க. ஸோ ரேங்க் தி சம். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்றீங்க. +52 -14. அதே தான் n ஈக்குவல் டு 11. ஸோ எங்க n ஈக்குவல் டு 11. ஸோ லோயஸ்ட் ரேங்க் என்னது? 14. ஸோ அந்த டேபிளுக்கு போங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேர்ஸ் எவ்வளோ இருக்குது? n ஈக்குவல் டு 11. ஸோ 11.05 11ல பார்த்தீங்கன்னா 11. ஆனால் நம்ம கிடைச்சிருக்க வேல்யூ எவ்வளவு? 14. ஓகேவா? டேபிள் வேல்யூ 11, which is 0.0511, the table value. So we reject the null hypothesis. There is a significant difference அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. ஓகேவா? சரி, டூ டெய்ல்டு டெஸ்ட். நெக்ஸ்ட் மேன் விட்னி டெஸ்ட். ஸோ மேன் விட்னி டெஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது யூ டெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். இது டூ இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ். டிபெண்டன்ட் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் வந்தா வில்காக்சன் சைன் ரேங்க்ஸ் டெஸ்ட். அதுவே இண்டிபெண்டன்ட் சாம்பிள் அந்த அன்பேர்டு டி டெஸ்ட்னு படிச்சிருக்கும். அதுக்கு பதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அது ஃபாலோ பண்ணல அப்படின்னா மேன் விட்னி டெஸ்ட். த டேட்டா டஸ் நாட் ஃபாலோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், குரூப்ஸ் கம்பேர்ட் டூ டிஃபரெண்ட் குரூப்ஸ். அது ரெண்டு பேஷண்ட் குரூப்பு, இல்லை ரெண்டு டீச்சிங் மெத்தடு, ரெண்டு டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட்டு, அந்த மாதிரி சொல்றது. ஸோ ரிமெம்பர் அன்பேர்டு டி டெஸ்ட். இப்போ இது மாதிரி ஒரு டேட்டா இருக்கு, ஒரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, பெயின் ஸ்கேல செக் பண்ணிக்கிறாங்க பிஃபோரு ஆஃப்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல சீக்வன்ஸ் வந்து மாறிடுச்சு. இங்கே பார்த்து. ஸோ இப்போ ரெண்டு டிஃபரெண்ட், பிஃபோர் பெயின் ஸ்கோர் எவ்வளவு, ஆஃப்டர் பெயின் ஸ்கோர் எவ்வளவு டிஃபரன்ஸ், 7 - 4, அப்புறம் 6 - 3, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஓகேவா? சரி, 5 - 3 உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? இதுக்கு ரேங்க் அசைன்மெண்ட். இங்க பாருங்க, இதுதான் லீஸ்ட், இதுதான் ஹையஸ்ட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இப்போ அதாவது 1+2 ரெண்டு ரேங்க். இப்போ இதுக்கு 2ன்னு வந்திருக்கணும் ஏதாவது ஒண்ணுக்கு. அப்போ 1+2/2 அப்படின்னா 1.5. இந்த மாதிரி ஒரு ரேங்க் அசைன் பண்ணி, இப்போ 2ன்றது பாருங்க, 2 2 இந்த மாதிரி வருது. ஸோ எத்தனை வேல்யூ வந்திருக்கு? இந்த அசைன் ரேங்க் பாருங்களேன். பேஷண்ட் நம்பர் 8ம் 9ம் என்ன கொடுத்துருக்கீங்க? 1+2/2. பேஷண்ட்ஸ் 3, அப்புறம் 4, 5, 6, 7, அப்புறம் 10. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 சாம்பிள் மொத்தம். இவங்களுக்கு எல்லாம் இந்த ரேங்க் கொடுத்துருக்கணும். 1ம் 2ம் முடிஞ்சிடுச்சு. 3, 4, 5, 6, 7, 8 டிவைடட் பை 6, 5.5 ரேங்க் காமனா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி பேஷண்ட் யாரு? 1 and 2 இருக்கிறாங்க. 1 இந்த 2 ரெண்டு பேருக்கும் 3ன்னு இருக்குது. அப்ப 9ம் 10 ரேங்கிங் கொடுக்கணும். 9.5ன்னு கொடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அசைன் பண்ணிக்கிறாங்க சம். இப்போ எல்லா வேல்யூவும் ரெடியூஸ் ஆகிருக்கிறதுனால இங்க வந்து எல்லாத்துக்குமே பிளஸ் சைன் கொடுத்துட்டாங்க. அதோட டோட்டல். ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் எடுத்துக்கிறேன் 55 அப்படின்னு. இப்ப டி டேபிள் எடுத்துக்கிறாங்க, அதாவது யூ டேபிள், மேன் விட்னி டெஸ்ட் இல்லையா? இதுல எதை எடுத்துப்பாங்கன்னா n = 10.
ஸோ n ஈக்குவல் டு 10ல பார்த்தீங்கன்னா 2 டெய்லாக இருந்தால் 8, 1 டெய்ல் இருந்தால் 10. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 55 அதிகம். ஸோ அப்போ ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நல் ஹைபோதிசிஸ் இஸ் ரிஜெக்டட், வி அக்செப்ட் தி ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் பெயின் ரிலீஃப் கொடுக்குது சிக்னிஃபிகண்டா அப்படின்னு உங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ பேர்டு டி டெஸ்ட்னா வில்காக்சன் டெஸ்ட், அன்பேர்டுனா மேன் விட்னி யூ டெஸ்ட். இப்போ குருஸ்கால் வேலிஸ் ஹெச் டெஸ்ட் இருக்கு. இது வந்து என்னது, அப்படியே அனோவா ஞாபகம் வச்சுக்கோ. 3 டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் பண்ணுவாங்க. அதே தான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணல, இதுக்கும் போஸ்ட் ஆப் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து குருஸ்கால் வேலிஸ் ஹெச் டெஸ்ட். ஏன் 3 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது, ஆனா இங்க வந்து ரேங்க் அங்க ஸ்கொயர் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு. இப்போ 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க டேட்டாவை. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க டேட்டா செட்டை. அதுக்கப்புறம் இப்போ இது வந்து 1ன்ற ரேங்கிங் கொடுக்கணும், இது ஒரு ரேங்கிங் கொடுக்கணும். ஸோ n நம்பர் ஆஃப் இது காலம்ஸ் அதுதான் இது 3 - 1 = 2. இப்போ இந்த டேட்டாக்கு ரேங்க் ரொம்ப கம்மி, அது 78, அதுக்கு 1. இந்த 105 அதுக்கு ரேங்க் பாருங்க 16. மொத்தம் 16 சாம்பிள்ஸ் இருக்குது. எதுவுமே ரிப்பிட்டிஷன் இல்லாததால சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டோட்டல் எடுத்துக்கிறீங்க ரோ, அதாவது R1, R2, R3. இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்றீங்க 12/n × n+1, அதான் இந்த n ஸ்மால் n தான். அதுக்கப்புறம் r²/n1, r2² n2, r3² n3 -3 × n+1. அந்த nன்றது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த n யூஸ்வலாக இது 12 மேலே இருக்குது, இது காமன் டிஃபால்ட் நம்பர் 12/n வந்து 16. மொத்தம் நம்பர் ஆஃப் இது எவ்வளவு 16. ஓகேவா? அப்போ 16 × 16 + 1. இங்கே எவ்வளோ 5, 6, 5, அதான் இங்கே டிவிஷன். ஸோ இதோட ஸ்கொயர் 52², 48², 36² -3 × 16 + 1. ஸோ இந்த இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், இதில் பார்க்கறதுக்காக. ஓகேவா? இதோட ஸ்கொயர்டு வேல்யூலாம் போட்டு இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி வந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ 1.2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அந்த வேல்யூவை நம்ம குருஸ்கால் வேல்யூஸ் ஹெச் டேபிள், அந்த கேபிட்டல் என் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நேராக பாருங்க 5.991. நம்ம கால்குலேட்டட் வேல்யூ எவ்வளோ 1.2. அப்போ அதை விட ஜாஸ்தியாக இருக்கு, இந்த வேல்யூ குறைவாக இருக்கு. டேபிள் வேல்யூ 5.991 at 0.05 level. So calculated value is less. So we accept null hypothesis. There is no significant difference between the treatment groups. அப்போ more than 2 groups இருந்ததுன்னா குருஸ்கால் வேல்யூஸ் ஹெச் டேபிள். அடுத்தது ஃப்ரைட்மேன் டெஸ்ட். ஃப்ரைட்மேன் டெஸ்ட்ன்றது அப்படியே எக்ஸாக்ட் குருஸ்கால் வேல்யூஸ் தான், ஆனால் ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரைட்மேன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே அனோவா தான், குருஸ்கால் வேல்யூஸ் டெஸ்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைம் பாயிண்ட்ஸ், ரிப்பீட்டட் மெஷர் அனோவா, 2-வே அனோவா சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த ஃப்ரைட்மேன் டெஸ்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரேங்க் தனித்தனியாக கொடுக்குறது, ஓவரால் ரேங்கிங் எடுக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து ஒரு உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டைம் பாயிண்ட்ஸ் கொடுக்கல, இந்த சம்மில் அப்படி கொடுக்கல. ஸோ ட்ரக் ஏ, ட்ரக் பி, ட்ரக் சி. ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி நம்பரிங் கொடுத்துருங்க, இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க. அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ வாட் எவர் இட் இஸ், அசெண்டிங் ஆர்டர்ல கொடுங்க, அப்பதான் ரேங்க் கொடுக்கும். இதுக்கு ரேங்க் போட்டு அதுடைய டோட்டல் எல்லாத்துக்கும் டோட்டல் எடுத்துருங்க. அந்த குருஸ்கால் வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா மொத்த ரேங்க் கொடுத்துச்சு. இங்க எப்படின்னா 3 குரூப்னா 3 ரேங்க் தான். அந்த டேட்டா செட்டா 3 துண்டா பிரிங்க. அதுல லோயஸ்ட்டுக்கு 1ன்ற ரேங்கிங் கொடுங்க, அதுக்கு அடுத்ததுக்கு 2ன்ற ரேங்கிங் கொடுங்க. அதனால தான் 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இது 1ன்ற ரேங்கிங், இது 2ன்ற ரேங்கிங், இது 3ன்ற ரேங்கிங். இப்படி பண்றது ஃப்ரைட்மேன் டெஸ்ட். ஸோ இதுக்குரிய டோட்டல் எடுங்க, இதுக்குரிய டோட்டல் எடுங்க, இதுக்குரிய டோட்டல் எடுத்துக்க. ஓகேவா? ஸோ இந்த டோட்டல், இந்த டோட்டல், இந்த டோட்டல் எடுத்து இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இதுல nன்றது நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், கேன்றது நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், டோட்டல் ரேங்க்ஸ் ஆஃப் ஈச் காலம். இப்போ பண்ணன்றது nன்றது இங்க என்னது 12, கேன்றது என்னது 3 காலம் இருக்கு 3. ஸோ இதோட ஸ்கொயர் என்னது 33², 26², அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் நம்ம.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 16.52. இப்போ கால்குலேட்டட் இந்த ஃப்ரைட்மேன் டேபிள பார்க்குறீங்க. இந்த பின்றது நம்பர் ஆஃப் ரோஸ், அதுதான் அந்த பி. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் ஆஃப் ரோ 1 2 12 ரோ இருந்துச்சு. அதில் தான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 0.05, இந்த கே ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் 3. இந்த பி வந்து ரோஸ், ரோ வந்து 12, 6.5 வந்து calculated value 16.52. அப்போ calculated value is greater than the table value. So we reject the null hypothesis. There is a significant difference between the. So இது ஃப்ரைட்மேன் டெஸ்ட். ஸோ நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டை மொத்தமாக ஒரு கிளான்ஸ்ல பார்க்கலாம். ஸோ வில்காக்சன் சைன் ரேங்க் டெஸ்ட் வந்து பேரிட்டி டெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சாம்பிள்ஸ் இருந்தால் 2 சாம்பிளா மேட்ச் பண்றது. மேன் விட்னி டெஸ்ட் 2 டிஃபரெண்ட் குரூப்ஸ், இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இருந்தா வில்காக்சன் சைன் ரேங்க் டெஸ்ட். அதுவே மோர் தேன் 2 குரூப்ஸ் இருந்துச்சுன்னா குரூஸ்கால் வேலிஸ் ஹெச் டெஸ்ட். 3 ஆர் மோர் குரூப்ஸ் அனோவா, 1 வே அனோவா, போஸ்டாக் டெஸ்ட் இது பண்ணி ஆகணும். ஃப்ரைட்மேன் டெஸ்ட்ன்றது அதே தான். இது 1 வே அனோவா அண்ட் 2 வே அனோவா பண்ணலாம். அன்பேர்டு தான், மோர் தேன் 3 குரூப்ஸை கம்பேர் பண்ணும். இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க வந்து 2 மார்க் கொஸ்டின்லாம் கூட அட்டன் பண்ண முடியும், 5 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். சப்போஸ் டிஃபரெண்ட் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டை பத்தி எழுதுங்க அப்படின்னா இந்த டேபிளை வச்சு நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கேட்டதுக்கு நன்றி. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.